உதயசூரியன் சின்னத்தில் நின்னா இந்த கோர்ட் கேஸ் அடிபட்டு போயிடும். இனிமேல் அவர் அதிமுக பக்கமே திரும்பி பார்க்க முடியாது. அவ்வளோதான், அதோட அதிமுக சாப்டர் க்ளோஸ். அவரை பொறுத்து மட்டும் செங்கோட்டையன் மூலமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் முதல்ல எங்களை ஆதரித்து ஒரு அறிக்கை விடுங்க, அறிக்கை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களை சந்திக்கிறேன் பேசலாம். அதுக்கு இவர் என்ன சொன்னார், முதல்ல நம்ம சந்தித்து பேசலாம், அதுக்கப்புறம் இந்த அறிக்கை விடுறது இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். முதல்ல பேசாத நான் எப்படி அறிக்கை விட முடியும்? என்டிஏல வந்து சேருங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரு. நான் வரமாட்டேன், எடப்பாடி சிஎம் ஆக்கிறதுக்கு நான் வரணும். 2017 ஜெயலலிதா இறந்து போன பிறகு அதிமுகவில் நடக்கிற எல்லா விதமான குழப்பத்துக்கும் காரணம் பாஜக தான். அவங்க தான் காயின் இப்படி எடுத்து வைக்கிறாங்க செஸ் மாதிரி. திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவருக்கு ஒன்று ஸ்பீக்கர் போஸ்ட்டு, இல்லாட்டி துரைமுருகன் இப்போ இருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவர் கொடுக்குறதா. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடில் தான் இருக்கார் சார்? திமுக சைடு போகிற மாதிரியான பேச்சுகள் வந்துச்சு, தாவைக்கா சைடு போகிற மாதிரியான பேச்சுகள் வந்துச்சு, மறுபடியும் அதிமுகலே இணைகிற மாதிரியான பேச்சுகளும் வந்துச்சு. இப்போ என்ன நிலைப்பாடில் இருக்காரு? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கார், ரொம்ப ஹைலி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். ஏன்னா அவர் வந்து அவரும் ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுறாரு. நேற்று அவர் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் என்ன முதல்வர் பற்றியில் அம்மா அமர்த்தினாங்க, திருப்பி அதை கொடுத்தேன், நான் இது பண்ணேன் அது பண்ணேன், சேர்மனாக இருந்தேன்னு ஒரு பழைய வரலாறுலாம் சொல்லிவிட்டு, ஏன்னா நான் வந்து அமித்ஷாவை போய் பார்த்தேன், அமித்ஷா வந்து என்னை சேர்க்க ட்ரை பண்ணார், எடப்பாடி முடியாதுன்ட்டார் அப்படிலாம் சொல்லிவிட்டு, நான் என்ன பண்ணுறது, நான் சங்கரமடத்தில் சேரவா அப்படின்னு கேட்குறாரு. சங்கரமடத்தில் சேர சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போனா அவருக்கு ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருக்கார். அவருடைய பாலிடிக்ஸ்ன்றதோட அவர் பையனுடைய பாலிடிக்ஸ் முக்கியம். எதிர்காலத்தில் அவர் பையனுக்கு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால் அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவர் வந்து வயசாகிடுச்சு, இனிமேல் அவருக்கு இன்னும் பெரிய பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் திமுகவில் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் திமுகவிலே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுகவில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கௌரவமான ஒரு இடம் நாங்கள் தரோம், வின் பண்ணால் ஒரு கௌரவமான ஒரு அமைச்சர் பொறுப்பும் தரோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு என்னென்னா, திமுகவில் சேர்ந்தால் இவரோட பிரச்சனை என்னென்னா, ஏற்கனவே அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு போஸ்ட்டு, அதுக்காக ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து அடிப்படை உறுப்பினர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன், என்னை வந்து எடப்பாடி நீக்கினது செல்லாது அப்படின்னு ஒரு கேஸ் வந்து சிவில் சூட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த சிவில் சூட்டுக்கு முடிவு இப்போ வராது. ஆனால் இவர் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு வச்சுக்கோங்களேன். சேர்ந்தாருன்னா அந்த கேஸ் அடிபட்டு போயிடும். அந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இவர் கிளைம் பண்ணுற அந்த இது அடிபட்டு போயிடும். அதனால் இவருக்கு திமுகவில் போய் சேர்றது வந்து யோசனையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறார். ஏன்னா அவர் ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா பாஜகவில் அவர் சேர சொன்னாங்க, சேர மாட்டேங்கிட்டார். ஏன்னா அந்த கேஸ் இருக்கிறதுனால சுயேட்சையாக நின்றார். சுயேட்சையாக நின்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம திமுகவில் சேரணுமா, சேர்ந்தால் அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போஸ் ஓபிஎஸ் போய் சேர்ந்தாருன்னா, இவர் திமுகவோட ஒரு ஏற்கனவே உறவு வச்சுருந்தார், இவர் வந்து அம்மாவோட கொள்கைக்கு நேர் எதிராக செயல்படுறாரு, இவர் வந்து திமுகவோட அடிமையாகிட்டார், அதே ஏதோ ஒரு திமுகவோட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் செயல்படுறாரு அப்படின்னு அந்த அதிமுக ஓட்டை வந்து ஓபிஎஸ்க்கு அனுதாபியில் இருக்கிற ஓட்டை கூட மாற்றிடுவாங்க அவங்க ஏடிஎம்கே. அதனால் இவர் திமுகவில் போய் சேர்றதை பற்றி ரொம்ப யோசிக்கிறார். ஆனால் இவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, திமுகவில் சேருங்க திமுகவில் சேருங்கன்றாங்க. மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்துட்டார், வைத்தியலிங்கம் போய் திமுகவில் சேர்ந்துட்டார். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவில் இவரையும் திமுகவுக்கு வாங்கன்றாங்க. இவரும் அந்த ஏற்றுன்னு என்ன பண்ணிட்டாரு, அன்றைக்கி அசம்பிளியில் வந்து இனிமேல் அடுத்த திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு போய் பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார். யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அவங்க ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ அவர் கூட இருக்கார், அந்த எம்எல்ஏ உசிலம்பட்டி எம்எல்ஏ, அவரும் வந்து அசம்பிளியில் பேசிட்டார். எம்ஜிஆர் அவருடைய ஆசி, அம்மா அவருடைய ஆசி, அதனால் வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு பேசிட்டார். இப்போ அவருக்கு என்னென்னா, அந்த ஐயப்பனுக்கு வந்து ஒரு சீட் வாங்கி தரணும், அவருக்கு டிஎம்கேல போய் ஒரு சீட் வாங்கி தரணும். இவர் நிற்கிறதோ நிற்கலையோ இவர் பையனுக்கு ஒரு சீட் வாங்கி தரணும். இவருக்கு இப்போ நின்னா 3 சீட்டு கேட்கணும். இருக்கு 3 சீட்டில் திமுகலேயே நிற்க சொன்னால், உதயசூரியன்லேயே நிற்க சொன்னான்னு ஆகுனா மறுபடியும் இந்த கிளைமை மிஸ் பண்ணிவிடுவார். இந்த கோர்ட் கேஸ் போட்டுருக்காருல, அதிமுகவில் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்னு. இது திமுகவில் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னா இந்த கோர்ட் கேஸ் அடிபட்டு போயிடும். இனிமேல் அவர் அதிமுக பக்கமே திரும்பி பார்க்க முடியாது. அவ்வளோதான், அதோட அதிமுக சாப்டர் க்ளோஸ். அவரை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு சிறு அமைப்பு ஒன்று ஆரம்பித்து திமுகவோட கூட்டணியில் போய் சுயேட்சை சின்னத்தில் நின்று வச்சுக்கோங்க. நாளைக்கு சப்போஸ் எலெக்ஷன்ஸில் எடப்பாடி தோத்துட்டாரு, அந்த கட்சியில் ஒரு பிரச்சனை வருதுன்னா, அப்போ இவர் உள்ளே போய் ஏதாவது ஏடிஎம்கேல ஏதாவது எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ யோசிக்கிறார், நம்ம வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாமா, எப்படி பார்லிமெண்ட்டில் நிற்கலாமா, நம்ம சுயேட்சை திமுகவோட கூட்டணி ஆனால் சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாமான்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக இல்லைங்க, நீங்கள் திமுகவே சேர்ந்துருங்க, சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம், சுயேட்சையில் போனீங்கன்னா வெற்றி நிச்சயம் நாங்கள் உறுதி கொடுக்க முடியாது, நீங்கள் திமுகவில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற தொகுதியில் உங்களுக்கு வெற்றியை நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம், திமுகவில் வந்துருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் அவங்களுக்கு நல்ல விதத்தில் கவனிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இப்போ என்ன நம்ம யோசிக்கிறாருன்னா, நம்ம போகலாமா வேண்டாமா, இவ்வளோ சிக்கல் அதில் இருக்குது, சட்ட சிக்கல்லாம் இருக்கிறதுனால திமுகவில் போய் சேர்றதா வேண்டாமா, இல்லை வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்து நம்ம சுயேட்சையாக நிற்கிறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கார்.
நான் நேற்று ஒரு முடிவு எடுக்கல. நாளைக்கு 26 நாளைக்கு முடிவு எடுத்துருவார். நாளைக்கு மோஸ்ட்லி அவர் ஸ்டாலினை பார்த்து இந்த ஒரு திமுகவில் சேர்றதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா சேர்ந்துருவார். அதுக்கப்புறம் அதிமுகவை அவர் மறந்துட வேண்டியதுதான். தொகுதி பங்கீட்டை தவிர வேற ஏதாச்சும் எதிர்பார்க்க நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக அவர் தாவேக்காலையும் ட்ரை பண்ணார். தாவேக்காலையும் அவர் ட்ரை பண்ணார். தாவேக்கால் ட்ரை பண்ணலன்னு சொல்ல முடியாது. தாவேக்காலையும் ட்ரை பண்ணார். நான் இதான் முதல் தடவை இதை பதிவு பண்ணுறேன் உங்ககிட்ட. அவர் தாவேக்காலையும் ட்ரை பண்ணார். நிறைய பேர் இதை யாருமே சொல்லலை. எனக்கு தெரியும் பர்சனலாகவே அவர் தாவேக்காலை ட்ரை பண்ணார். செங்கோட்டையன் மூலமாக ட்ரை பண்ணாங்க. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் முதல்ல எங்களை ஆதரித்து ஒரு அறிக்கை விடுங்க. அறிக்கை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அவங்களை சந்திக்கிறேன் பேசலாம். அதுக்கு இவர் என்ன சொன்னார், முதல்ல நம்ம சந்தித்து பேசலாம், அதுக்கப்புறம் இந்த அறிக்கை விடுறது இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். முதல்ல பேசாத நான் எப்படி அறிக்கை விட முடியும்? முதல்ல சில விஷயங்கள்லாம் பேசி கிளாரிஃபை பண்ணிட்ட பிறகு நமக்குள்ள ஒரு புரிதல் வந்த பிறகு நான் அறிக்கை விடுறதுல அர்த்தம் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போய் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. விஜய் ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரியே தெரியல. அப்போ அந்த கதவு வந்து மூடப்பட்டது. ஆக்சுவலாக விஜய் விரும்பலைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓபிஎஸ் சேர்க்கறத விஜய் விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அது அவ்வளோதான், தாவேக்காக்கா வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் திமுக அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் திமுக போய் ஒரு பார்க்கில் வந்து ஸ்டாலினை பார்க்குறாரு, எல்லாம் பண்ணுறார், அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பார்க்குறாரு, இதெல்லாம் நடக்குது. நிறையா ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தார் தாவேக்காவோட டிசிஷனுக்காக. பட் செங்கோட்டையனால் ஒன்றும் பண்ண முடியல, விஜயை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. அதனால தான் அவர் திமுகவுக்கு வந்தார். ஆக்சுவலாக அதனால் அவருக்கு ஒரு பெரிய பதவி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. திமுகவில் உதயசூரியன் வின் பண்ணிட்டீங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அவருக்கு ஒன்று ஸ்பீக்கர் போஸ்ட்டு, இல்லாட்டி துரைமுருகன் இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவர் கொடுக்குறதா இருக்கும். பொதுச் செயலாளர் அந்த இடத்துல, ஆமாம், அந்த இடத்துல அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல கொண்டு உங்களை உட்கார வைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன நினைக்கிறார், இப்போது சரி அண்ணா பேரில் இருக்கிற கட்சியில் தான் நமக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, எடப்பாடி நம்மளை சேர்க்கவே மாட்டேன்றாரு, பாஜக ரெக்கமெண்ட் பண்ணி சேர்க்க மாட்டேன்றாரு, சரி நம்ம அண்ணா ஆரம்பித்த கட்சிக்காவது போகலாம், கடைசி காலத்தில் அங்கேயாவது போய் ரிட்டையர் ஆகலான்னு அவர் நினைக்கிறார். இப்போ ரொம்ப திமுகவில் சேர்றதா வேண்டாமான்றதுல அவருக்கு இன்னும் ஒரு தெளிவு பிறக்காத இருக்கு. ஆக்சுவலாக இந்த குழப்பத்தை தாண்டி அவர் அரசியலே வெறுத்துட்ட மாதிரி தானே சார் தெரியுது. அரசியலில் ஈடுபாடே இல்லாத மாதிரி தான் பேசுறாரு நிறைய இடத்துல. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த இடத்துலையுமே என் உழைப்பை யாரும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் குறை சொல்லிட்டீங்க, நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன். ஆமாம், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கன்றார். ஆனால் இப்போ எடப்பாடியை கேட்டால் என்ன சொல்லுவார், அவர் பொதுக்குழுவே அவரை நீக்கிடுச்சு, ஏன்னா அவர் கட்சி ஆஃபீஸில் போய் கலாட்டா பண்ணார், கட்சியோட ரெக்கார்டெல்லாம் தூக்கின்னு போயிட்டாருலாம் பழி போடுறார். ஆனால் இவரை ரொம்ப அவமானப்படுத்தினாங்க ஓபிஎஸ். அந்த பொதுக்குழுவில் 22 ஜூனில் நடந்தது. அந்த பொதுக்குழுவில் ஜூலையில் நடந்த பொதுக்குழுவில் தான் இவரை நீக்கினாங்க. ஜூனில் நடந்த பொதுக்குழுவில் இவர் மேலே தண்ணி பாட்டிலாம் வீசினாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பன்னீர்செல்வம் மேலே தண்ணி பாட்டிலாம் வீசிட்டாங்க. அவர் ரொம்ப அவமானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வெளில வந்தார். அதுக்கப்புறம் ஜூலையில் இவரை நீக்கிட்டாங்க. அதனால் வந்து இவரை பொறுத்த மட்டும் அந்த கட்சி ஆஃபீஸை வந்து இவர் கைப்பற்ற போகிறாருன்னு அங்கே ஒரு பேச்சு வந்தபோது இவர் அங்கே போனார். போய் ரெக்கார்டெல்லாம் தூக்கின்னு வந்துட்டாருன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் இவர் வந்து நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிறோம், கட்சி விரோத நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் எடப்பாடி வைக்கிற குற்றச்சாட்டு. அதுதான், நீங்கள் கட்சி ஆஃபீஸில் போய் கட்சி ஆஃபீஸுக்கு டேமேஜ் பண்ணி அங்கே இருக்கிற ரெக்கார்டை தான் தூக்கின்னு போயிட்டீங்க அப்படின்றது அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு போனேன், ஏன்னா வந்து நாங்கள் தான் உண்மையான அதிமுக, நான் ஒருங்கிணைப்பாளர், அந்த ஹோதாவில் அந்த இதில் போனேன், அந்த 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 பதவி இருக்கிறதுனால போனேன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை வந்து நாங்கள் நீக்கிட்டோம், நீ போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நீ போனது தப்பு, கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட பொதுக்குழுவை நீக்கிடுச்சு, உன்னை சேர்க்க முடியாதுன்றாங்க. மொத்தத்தில் அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க, எடப்பாடி யாரையுமே சேர்க்க மாட்டேன்றாரு, கூட்டணியும் வலுப்படுத்த மாட்டேன்றாரு, இப்படியே இருந்தால் எப்படி வின் பண்ணுறதுன்னு அவங்க கவலைப்படுறாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் தான் மட்டும்தான் இருக்கணும், தனக்கு கீழே தான் இருக்கணும், தனக்கு மேலே யாரும் போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் கட்சி தன் கையில் இருக்கணும், தான் தான் சீஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அப்போ திமுகவில் இணைய போகிறது உறுதியாகிடுச்சு சார். இது உறுதின்னு சொல்ல முடியல, இன்னி வரையும் அது உறுதியான்னு சொல்ல முடியல. இன்னி வரையும் குழப்பத்தில் தான் இருக்காரு. திமுகவிலேயே சேர்றதா இல்லை திமுகவோட கூட்டணி வைக்கிறதா? இப்போ எப்படி நம்ம தினகரன் கூட்டணி வச்சிருக்காரு என்டிஏவோட, அந்த மாதிரி ஒரு கூட்டணி வைக்கிறதா அந்த குழப்பத்தில் தான் இருக்கார். திமுகவிலேயே சேர்ந்துருங்கன்னு திமுக ப்ரெஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் சுயேட்சையாக நின்னீங்கன்னா சுயேட்சையாக நின்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். இந்த வழக்கு போயிட்டு இருக்கிறதால மட்டும் தான் வழக்கு போகிறதுனால அந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதோ திமுகவில் சேர்றதோ இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த மறுபடியும் ஏடிஎம்கேக்கு போகிற அந்த வாய்ப்பை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். ஆக்சுவலாக அதிமுக தாவேக்கா எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு திமுக மட்டும் தான் ஆப்ஷன். ஆமாம், அதிமுக கதவு அடைக்கப்பட்டு விட்டது, ரொம்ப நாளாக அடைக்கப்பட்டு விட்டது. தாவேக்கா கதவு அடைக்கப்பட்டு விட்டது. என்டிஏல வந்து சேருங்க அப்படின்னு அமித்ஷா ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரு. நான் வரமாட்டேன், எடப்பாடி சிஎம் ஆக்கிறதுக்கு நான் ஏன் வரணும், அவர் என்னை கட்சியில் சேர்க்க மாட்டேன்றாரு, நான் எதுக்கு வந்து அவசியமாக குறைக்கணும், நான் வரமாட்டேன். சப்போஸ் அவங்க கூட வந்து சேர்ந்தேன், நான் நிற்கிற தொகுதியில் ஏடிஎம்கே ஆளுங்க என்னை தோக்கடிப்பாங்க, எடப்பாடி ஆளை விட்டு தோக்கடிப்பார் என்ன, நான் எதுக்கு அங்கே வரணும்னு அங்கே போகிறது அட்வான்டேஜில் அரசியல் ரீதியாக எடப்பாடியை தோக்கடிக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும். சசிகலாவோட நோக்கமும் ஒன்று தான், இவருடைய நோக்கமும் ஒன்று தான். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களை எதிர்ப்பதை விட எடப்பாடி அவர்களை எப்படி கவிழ்க்கலாம் அப்படின்னு பல கூட்டங்கள், இவங்க பாலிடிக்ஸ் அதோட நின்று போச்சு. ஏன்னா இவங்களால ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை.
இவங்களுக்கு என்னென்னா எடப்பாடி நமக்கு எதிரியாக இருக்கார், நம்மளை ஏடிஎம்கேல சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற இவங்களுக்கு கோவம் இருக்குல்ல. அதனால் இவங்க அரசியல் வந்து எடப்பாடி எதிர்ப்பு அரசியலோடு நிற்குது. அது திமுக அரசியல்ன்றது ஆட்சியை பிடிக்கிற அரசியலாக இருக்குது. இவங்க அரசியல்ன்றது எடப்பாடி எதிர்ப்பு அரசியலாக மாறிடுது ஆக்சுவலாக. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அவங்க திமுக என்ன பண்ணுறாங்க, இதை தான் சான்ஸ் இவங்களை சேர்த்துக்கோ அப்படின்னு அவங்கள சேர்த்துக்காங்க, அவ்வளோதான். அப்படி அவர் திமுகவில் இணைந்தால் அவர் அதிமுகவோட ஒரு முன்னாள் முதலமைச்சர் 2 முறை மேலே இருந்திருக்காரு. அந்த அவருடைய மரியாதைன்ற ஒன்று இருக்கும் இல்லையா சார்? ஏன்னா எம்ஜிஆர் உண்மையான எம்ஜிஆர் தொண்டர் யாரும் திமுக பக்கம் போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி விமர்சிப்பாங்க, மக்கள் மனதில் எப்படி போய் சேருவது? உண்மைதான். ஆனால் இன்னைக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அதிமுகவில் போனதான் உட்காந்துருக்காங்க. மந்திரியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 35 32 மந்திரிகளில் 10 மந்திரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏடிஎம்கேக்கு ஏடிஎம்கேலேருந்து போனவங்க தான். எல்லாருமே எம்ஜிஆர் தொண்டர்கள் தான் அங்கே போயிருக்காங்க ஆக்சுவலாக. அவங்க தான் அங்கே போய் மந்திரியாகி நல்லா உட்காந்துருக்காங்க, எம்எல்ஏ ஆகி நல்லா இருக்காங்க. அதனால் அந்த கட்சி இல்லைங்க, மொத்தத்தில் திராவிட இயக்கம், அண்ணா ஆரம்பித்த இயக்கம் நடுவில் பிரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்க வேறு ஏதோ கட்சிக்கு போகிறதுக்கு போல திமுகவுக்கு போகிறது பெட்டர்னு இப்போ நினைக்கிறேன். இதனால திமுகக்குள்ள சலசலப்பு வராதா சார்? இப்போ ஏன்னா வந்து அதிமுகல இருந்து 10 பேர் கிட்ட போயிருக்காங்க சொல்றீங்க. அங்க அந்த இடத்துல 10 பேர் இருந்திருப்பாங்க, திமுகவை சார்ந்தவங்க, திமுகவுக்காக உழைச்சவங்க இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க வந்து அந்த இடத்த பிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு வரும் இல்லையா, ஏன் இடத்த நீ வந்து பிடிச்சிட்ட அதிமுகல இருந்து, அப்ப நான் இத்தனை நாள் இருக்கிறது நான் என்ன அப்படின்ற கேள்வி வரும்ல. நீங்கள் கேட்குறது கரெக்டு. ஆனால் அவங்க உழைப்புனால அந்த இடத்த பிடிக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி உழைப்புனால அந்த இடத்த பிடிக்கிறாரு, ஏவாவேலு உழைப்புனால அந்த இடத்த பிடிக்கிறாரு, ரகுபதி உழைப்புனால ஒரு பெரிய ஆளாக வராரு. அப்போ அங்கே இருக்கிற திமுகலாம் சரியாக வேலை செய்யலை. இப்போ நேரு வந்து திமுக, அவர் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த இடத்துல வந்து ஒரு ஏடிஎம்கே ஆள் சேர்ந்து அவன் பெரிய ஆளுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வேற ஒரு மாநிலம், ஒரு பலவீனமான ஒரு மாவட்டம் இருக்கு வச்சுக்கோங்க, கரூர் பலவீனமான மாவட்டம். அங்கே திமுகவில் பெரிய ஆட்கள் கிடையாது. அங்கே ஏடிஎம்கே வரான்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து இழுத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சு கட்சியை வளர்க்குறாருன்னா கட்சி தலைமை அவரை என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல. செந்தில் பாலாஜி என்கரேஜ் பண்ணுறாங்க, அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஏவாவேலுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ பொன்முடி இருக்கார் விழுப்புரத்தில், அவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கார். அவரை எடுத்து ஏடிஎம்கேல எங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கேல ஒருத்தர் வந்தார், லக்ஷ்மணன் ஒருத்தர் வந்து அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் பொன்முடி அவரை வந்து மண்டலில் தட்டி உட்கார வச்சுட்டே இருக்கார். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் நல்ல உழைப்பாளி, அந்த லக்ஷ்மணன் ஏடிஎம்கே வந்தார், எம்எல்ஏவாகவும் இருக்கார். பொன்முடி அவரை வளர விட மாட்டேங்கிறார், அழுத்துறார். ஆனால் திருவண்ணாமலையில் வேலுவை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே டிஎம்கேல பெரிய ஆள் இல்லை. அவர் நல்லா உழைச்சி என்ன பண்ணிட்டார், கரெக்டாக கட்சி தலைமை நம்பிக்கையை பெற்று வந்துட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் யாரோ ஒருத்தர் வராங்க. வேலூரில் இப்போ துரைமுருகனை தாண்டி ஒருத்தர் வர முடியுமா? வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் திருவாரூரில் வந்து டிஆர்பி ராஜாவை தாண்டியோ இல்லை டிஆர் பாலுவை தாண்டி யாராவது வர முடியுமா? வர முடியாது. அவங்களாம் அந்த இடத்துல டிஎம்கேல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எங்கே வந்து திமுக கொஞ்சம் பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல அதிமுககாரங்க யாராவது போனாங்கன்னா அவங்க அந்த இடத்துல பொசிஷன் எடுத்துகிட்டு உழைச்சி என்ன பண்ணுறாங்க, தன் உழைப்பு மூலமாக கட்சி தலைமையோட கவனத்தை கவர்ந்து பெரிய ஆளாயிடுறாங்க. அது மாதிரி தான் பல பேருக்கு அங்கே சேகர் பாபு எடுத்துக்கோங்க, வட சென்னையில் கொஞ்சம் சரியான ஆட்கள் இல்லை. திமுகவில் பலராமன்லாம் போன பிறகு திமுகவில் அப்புறம் சரியான ஆட்கள் அங்கே கிடையாது. அந்த இடத்த கரெக்டாக சேகர் பாபு கேப்சர் பண்ணுறாரு. கேப்சர் பண்ணி உழைச்சி என்ன பண்ணுறாரு, தலைமையோட நம்பிக்கையை பெறாரு. அந்த இடம் சும்மா வரல, உழைப்புக்கு அப்புறம் தான் வருது. அப்போ திமுககாரங்க வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அங்கே திமுகவில் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க போய் அங்கே உழைச்சி பெரிய ஆளாகிறாங்க. அதனால் திமுக வருத்தப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனால் உழைக்கிறது யார்? உழைக்கிறவனுக்கு தான் கட்சியில் இடம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அது அவங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலாக. அவங்க பலவீனத்தை பலமா மாத்திக்கிறாங்க. ஆமாம், திமுகவில் வந்து பலமான ஆள் இல்லாத போது அந்த பலவீனம் இருக்குல்ல, அப்போ இவங்க அந்த பலவீனத்தை பலமாக மாற்றி மேலே வராங்க. இப்போ சசிகலா அவர்களுக்கு வந்து பாஜக சைட்லேருந்து அமித்ஷா அவர்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க சார். இதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் ப்ரெஷர் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார் சார்? ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே இப்போ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அவர் ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் இதுக்கு முன்னாடியே அவர் திமுகவில் போய் சேர வேண்டியது ஆக்சுவலாக. அதனால தான் அவர் ரொம்ப நாள் வந்து பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அமித்ஷா பாஜக தரப்புலேருந்து ஒன்று நீங்கள் என்டிஏ பக்கம் வரணும், இல்லை பேசாமல் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தேமுதிக போய் அங்கே சேர்ந்தது பார்த்தீங்களா திமுகவுக்கு, அது சேர்ந்த பிறகு ஓபிஎஸ்க்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. தேமுதிகவே அமித்ஷாவோட ப்ரெஷரை தாண்டி வந்து திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் நம்ம வந்து போய் சேராருன்னா நல்லா இருக்காது, நம்ம வந்து இந்த அமித்ஷா ப்ரெஷருக்காகலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, இனிமேல் நம்ம அரசியலை பார்க்கணுன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாரு, ஓபிஎஸ் அடுத்து நேராக கிளம்பி போயிட்டு சிஎம்ஐ பார்த்துட்டு சிஎம்ஐ பாராட்டுற லெவலில் அவர் போயிட்டார். அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது, நீங்கள் பேசாமல் இருங்க, இல்லாட்டி என்டிஏல வந்து சேரணும்னு. நான் என்டிஏலாம் சேர மாட்டேங்க, ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கேல சேர்த்து விட்றேன்னு சேர்த்து விடுங்க, இல்லாட்டி நான் சேர மாட்டேன். ஆனால் எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். ஈவன் பிரதமர் வரும்போது கூட பிரதமரை வரவேற்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறாரு. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ் அலோவ் பண்ணாதீங்க, பிரதமரை வரவேற்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. உடனே ஒரு கடிதம் எழுதுகிறாரு, உங்களை வரவேற்பது என் பாக்கியம், ஆனால் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. அதெல்லாம் ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். இவரை வந்து பிரதமரை ரிசீவ் பண்ண கூட எடப்பாடி அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு இவரை வந்து சைட்லைன் பண்ணி வச்சுருந்தாங்க. பாஜக வந்து எடப்பாடி சொல்கிறது தான் கேட்குறாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் இங்கே அதிமுக விட்டு அவங்களுக்கு வேறு கட்சி கிடையாது கூட்டணிக்கு. அதனால் வேறு வழி இல்லாத எடப்பாடியை பிடிச்சி வச்சுருக்காங்க. எடப்பாடியை முதல்ல வந்து தாவேகா பக்கம் போகிறதா இருந்தார்.
அவர் தாவேகா பக்கம் போகிறதா இருக்கிறது தெரிஞ்சு எடப்பாடி இழுத்து பிடிச்சி பாஜக கூட்டணி அமைச்சிட்டாங்க. தாவேக்காவும் போயிடுச்சு. அவர் தாவேக்காவை பார்த்து கொடியெல்லாம் ஆட்டினார், கையெல்லாம் ஆட்டினார், எல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்செல்லாம் சொன்னார். அதுக்கு முன்னாடியே கூட கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே கூட தாவேக்காவோட ட்ரை பண்ணார். அது தெரிஞ்சு தான் வந்து பாஜக என்ன பண்ணாங்க, எடப்பாடிகிட்ட கூப்பிட்டு ஒழுங்காக நம்ம கூட்டணிக்கு வந்திருக்கேன், நம்ம கூட்டணி அமைச்சிடலான்ட்டு அமித்ஷா இங்கேருந்து டெல்லிக்கு கூப்பிட்டு 4 கார் மாறி போய் ஒரு கூட்டணி அமைச்சார் பார்த்தோம் நம்ம. அதனால் பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க தான் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, எதையுமே கையில் எடுக்க மாட்டேங்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னோட டேபிளுக்கு எல்லா விதமான ருசிகரமான உணவெல்லாம் தன் டேபிளுக்கு வரும் தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்லான்னு நினைக்கிறாரே தவிர அந்த உணவு எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு வேண்டிய சாமான்கள் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறார். தன்னுடைய கட்சி பலமாக இருக்கா, தன்னோட கூட்டணி பலமாக இருக்கா, யார் யாரை சேர்க்கணும், பொதுக்குழுவில் மட்டும் தீர்மானம் போடுறாரு. என்ன போடுறாரு, அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, யாரை கட்சியில் கூட்டணியில் சேர்க்கணும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், எல்லாம் போடுறாரு. ஆனால் உண்மையிலேயே நடைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஜக செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது. ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் பழனிசாமிகிட்ட கொடுத்தாங்க பாஜக, தேமுதிக ஒழுங்காக கூட்டணி கூட்டுவாங்கன்ட்டு. அந்த விஷயத்துலையும் கோட்டை விட்டார் பழனிசாமி. கோட்டை விட்டு இப்போ வந்து திண்டாடின்னு கிடக்கிறாரு. சசிகலாவையோ இல்லை வந்து ஓபிஎஸ்ஸையோ சேர்த்தா நிச்சயமாக சவுத் சைடில் வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு செல்வாக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் தான் முதல்வர் ஆக போகிறார். நாளைக்கு முதல்வர் ஆனார்னா ஆட்சிக்கு வந்து முதல்வர் ஆனார்னா இவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஈஸியாக டீல் பண்ணலாம் முதல்வர் ஆகிட்ட பிறகு. அது புரியாமல் என்ன பண்ணுறாரு, இப்போவே வேண்டாம் தோத்தா அவர் இப்படி நினைக்கிறார், ஜெயிக்கிறதுன்றதை பற்றி நினைக்கல, தோத்துட்டா கட்சி நம்ம கையை விட்டு போயிடுவேன், அது போகக்கூடாதுன்னு செயல்படுறார். அப்போது என்ன பண்ணுறாரு, பாஜகட்டையும் சொல்லி வைக்கிறார், நீங்கள் தலையிடாதீங்க, நாங்கள் ஓபிஎஸ்சி சசிகலாவும் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அப்போ அமித்ஷாவால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா எடப்பாடி கூட்டணி விட்டால் பாஜகவுக்கு வேறு கூட்டணி கட்சி கிடையாதுங்க. அதனால் வேறு வழி இல்லாத எடப்பாடி சொல்கிறத கேட்க வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்குது. சரி நீங்கள் அவர் பேச்சை கேட்டுருக்க நான் கிளம்புறேன்ட்டு ஓபிஎஸ் கிளம்பிட்டார். அவர் அப்போ பாஜகவின் கீழ் தான் அதிமுக இப்போ செயல்படுது. இந்த ஒட்டுமொத்த அதிமுகவோட 2017 ஜெயலலிதா இறந்து போன பிறகு அதிமுகவில் நடக்கிற எல்லா விதமான குழப்பத்துக்கும் காரணம் பாஜக தான். அவங்க தான் காயின் இப்படி எடுத்து வைக்கிறாங்க செஸ் மாதிரி, நீ அங்கே போ, நீ இங்கே வா, நீ அங்கே போ, அங்கே போன்னு எல்லாம் பாஜக நகர்த்துற காயின் தான் எல்லாருமே அதிமுகவில். அவங்க மட்டும் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் வலிமையாக இருப்பாங்க. பாஜக சொல்கிறத கிட்ட தான் இப்படி பிரிஞ்சு எல்லாம் இப்படி இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம்.